வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிசாக்கா கனடாவிலிருந்து கத்திரண்டை ஜெபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலைக்காக தேவ ஊழியரை அழைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். பிரைஸ்லோட்டம்மா. ஐயா, ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உங்களை பிரசன்னம், உங்களை பிரசன்னம், உங்களை பிரசன்னம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா. அந்த எவ்வளவு வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். உங்களை பிரசன்னத்தினால் முடுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஐயானவரே வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க, உங்களை கழுவுங்க, எங்களை கழுவுங்க. ஆவியானவரே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆவியானவரே நிரப்புங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரம். சேராவீங்கள் கைராவீங்கள் மத்தியில் வாசம் செய்றவரே, ஸ்தோத்திரம். காணக்கூடாத ஒளியப்பா, சேரக்கூடாத ஒளி ஆண்டவரே, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் மத்தியில் இருப்பவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நீங்க தேவனப்பா, நீங்க தேவனப்பா, பெரியவரப்பா, பெரியவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா, போதுமானவரப்பா, ரட்சிக்கிறவரப்பா, நாங்களுக்கு இரக்கம் செய்யறவரப்பா. அப்படியான தேவன் ஆண்டவரே, உங்களை மாய்மைப்படுத்துறோம், உங்களை மாய்மைப்படுத்துறோம், உங்களை உங்களை உயர்த்துறோம் சுவாமி. நீங்க நல்லவரப்பா, நல்லவரப்பா, போதுமானவரப்பா, போதுமானவருக்கும் அதிகமாய் ஆண்டவரே நீங்க செய்கிற தேவன் சுவாமி. கிருபை வேலையிலும் ஆண்டவரே, வேலைக்காக இந்த நாளுக்காக அப்பா, அந்த மதிய வேலைக்கும் அந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் சார். எல்லாம் கூட கிருபையாப்பா, கிருபை எங்களோட சுயத்தினால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்களோட கிருபையினாலே ஆகும், உங்களோட கிருபையினாலே ஆகும் ஆண்டவரே. அப்பா, உங்களோட கிருபை எங்களை நிரப்பி எங்களை தாங்கட்டும் சுவாமி. இரக்கமும் மகா மகிமையும் உள்ளதுவனே, இவங்களை எல்லாம் கேட்டப்பா, இவங்களுக்கு ஆண்டவரே நீங்க பதில் தருகிறபடினா நன்றி சொல்லுங்க. ஜபத்தை கேட்கிறவரே அப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களுடைய நவதடுகளை தகுதிப்படுத்து, எங்களுடைய சிந்தனைகளை தகுதிப்படுத்துங்க அப்பா. எங்களை எடுக்கிறோம் சுவாமி, ஒரு மனமா எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நிக்கிறோம் சுவாமி, நிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுவோம் அப்பா. அந்த நாட்களில் ஆண்டவர் இந்த ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இந்த காலங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இந்த சூழ்நிலைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. கடைசி நாட்களில் நிற்கிறோம் ஆண்டவனே, கொடுமையான காலங்கள் அப்பா. தகப்பனே, எங்கும் ஆண்டவரே கொடுமையும் கிரமமும் அநியாயமும் ஆண்டவரே தேசங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற காலமாயிருக்கிறோம். எனங்கள் எல்லாம் வழிநப்பி ஆண்டவரே சமாதானம் என்று அலைகிற மக்களாயிருக்கிறார்கள். கேட்டாவே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, சரியான வழியில் ஆண்டவரே அவர்கள் செல்லத்தக்கதாய் அவருடைய மனம் புதிதாக வேணும் சுவாமி. தகப்பனே, இந்த ஜனங்களுக்காக அந்த வாழ்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. இவர்கள் மனந்திருந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி, உங்களுடைய சுவாமி. இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம், இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அந்த மாதிரி புராண குமாரனை விசுவாசிக்கிறேன் அவனோ அவன் கட்டு போகாமல் ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்று ஒரு வருஷம் கட்டு போதும் கூட சித்தம் அல்ல ஆண்டவர். பூமியின் கடையாந்திரங்களை எல்லாம் பார்க்கிறது அவன், ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிறது அவன் சுவாமி. அப்பா, மனிதர்கள் எல்லாம் மணந்திரும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, இந்த கிருபையின் காலத்தில் ரச்சனைய நாளில் ஆண்டவரே மனம் திரும்புகிறாய். சத்தியம் உண்டாண்டவரே,
எங்கும் சத்தியம் உண்டு கீழ்ப்படியட்டும் கீழ்ப்படியட்டும். வேதத்தை நேசிக்கிறவளா அதன்படி நடக்கிறவளாய் ஆத்திக்கு செவி கொடுக்கிறவளாய் ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பி தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரை மீட்டுக் கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரை ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. பிரவேசிங்கம் ஜனங்களுக்கெல்லாம் தேவன் நீங்க மாத்திரம்தானப்பா. நீங்க மாத்திரம் ஜனங்களுக்காக நீங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே. ஆண்டவரே சிலுவையிலே ஆண்டவரே எவ்வளவு பாடுகள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே மட்ட தெய்வன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். கோடி நாவுகள் போதாதப்பா, 1000 நாவுகள் போதாதப்பா. அப்பா உங்களை துதிக்கவும் உங்களோட நன்மைகளை சொல்லுவோம் ஆண்டவரே. இரவையப்பா நன்றி சொல்லுவோம் அப்பா. நன்றி சொல்லத்தானப்பா எங்களால் முடியும் ஆண்டவரே. சகாப்பனே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே நாட்களில் ஆண்டவரை யுத்தங்கள் ஐயா, பஞ்சங்கள் ஐயா, கொள்ளை நோய்கள் ஐயா, தேசங்களில் நடக்கிற அனர்த்தங்கள் ஐயா, அப்பா யுத்தத்திலே அலப்படுற ஜனங்கள் ஆண்டவரே ரத்தம் சிந்துதல், உயிரிழப்புகள் ஆண்டவரை வாழ்வாதாரம் அடைந்த உடைமைகளை இழந்து ஆண்டவரே அங்கமெங்கு அலைகிற மக்கள், அங்க வீணர்களாய் அல்லப்படுகிற மக்கள் அப்பா, வியாதியத்தராய் வைத்தியசாலையில் வாழுகிற மக்கள் அப்பா, எந்த கப்பனேகளுக்காக இறங்குற காத்த நீங்க எல்லாமே பெரியார் என்று இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. இறக்க தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவரே. இரக்கத்துக்காக உங்களுமாய் திரும்பட்டும் ஆண்டவரே. உங்களோட வழிகளை ஆண்டவரே கை கொள்ளட்டும், கீழ்படியட்டும் ஆண்டவரை. விடுவிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களை விடுவிக்கிற தேவன் நீங்க மாத்திருந்தான். இவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரை. இவர்கள் வழியில் வந்த சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஒருவரானப்பா சிலுவையிலே மறித்த தேவன் சுவாமி. இவர்கள் படிந்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்பா. விடுதலை பெற்றுக்கொள்ளும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கண்ணீரை துடிங்கப்பா, இவருடைய கண்ணீரை எல்லாம் துடிங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. அப்பனே வியாதிகள் அப்பா, வியாதிகள் வியாதிகள் ஆண்டவர், சொல்ல முடியாத வியாதிகள் சகமெங்கும் ஆண்டவரே, வியாதிகள் ஆண்டவரே. தத்தளிக்கிற மக்கள், கண்ணீரோடு வாழ்ற மக்கள், தவிக்கிற மக்கள், வியாதியின் கொடுமையினால் அலப்படுகிற மக்கள் அப்பனே, வியாதிகளை ஆண்டவரை துக்கப்படுகிற மக்கள் அனைவரையும் காண்கிற தேவன் நீங்க சுவாமி. இவர்கள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி பரிகாய கத்த நீங்க ஒருவரே அந்த ஆண்டவரே உங்களிடமாய் அவர்கள் சேர்ந்து சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருதயத்தை ஆண்டவரே தொடுகிறவராய் ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே அவர்கள் மேல் ஊற்றும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த வியாதியத்தலை குணமாக்குங்க. கைவிடப்பட்ட வியாதியத்தல் ஒன்று, அநாதரவற்ற வியாதியத்தல் விதவைகள் என்று ஆண்டவரே எத்தனையோ விதமான வியாதிகள் ஆண்டவரே. இவர்களுக்கு தீங்கதானப்பாதாய் இந்த யார் கைவிட்டாலும் நான் கைவிடாத தேவன் என்று சொன்ன ஒரே ஒரு தேவன் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்களை உதவி செய்யுங்கப்பா. இவர் தங்களை தாழ்த்தட்டும், கீழ் படியட்டும். இந்த நாட்கள் சத்தியம் ஒன்றே வழி, சத்தியம் ஒன்றே விடுதலை, விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. வியாதியஸ்தர்களை குணப்படுத்தி சுகப்படுத்தும் ஆண்டவரே. அந்நாட்களில் வியாதியஸ்தர்களை குணமாக்கின தேவன் ஆண்டவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி. இருக்கிறோம் உங்களை விசுவாசமாய் தொட்டு யாவரும் சுகப்படுவார்கள், சுகப்படுவார்கள், சுகப்படுவார்கள். தகப்பனே அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை கட்டளையிடுங்க சுவாமி. விசுவாசத்தின்படி உங்களுடமாய் திரும்பட்டும் சுவாமி. எனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, எனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. தேவைகளோடு இருக்கிறவர்கள் ஆண்டவர், தேவைகளோடு இருக்கிறோம் தகப்பனே. தேசங்களில் எல்லாம் பஞ்சம் அப்பா, வறட்சி அப்பா, வேலை இல்லையாப்பா, போராட்டங்கள் அப்பா, குறுக்குறல் அப்பா ஆண்டவரே. தேசங்களில் நடக்கிற எல்லா வித காரியங்களையும் தகப்பனே உங்களை சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. இவர்கள் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும்.
ஆண்டவரே மனம் திரும்புதல் ஒன்றே ஆசீர்வாதத்துக்கு வழி. அவர்கள் தங்களை தாழ்த்தி உடைய முகத்தை தேடுவார்களானா சமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும். தங்களுடைய சம்பிரதாயங்களை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. ஆண்டவரே அறியாத காலங்களில் அறியாதவர் போல் நீங்க இருந்தீங்க. ஆனா இப்பொழுதோ போக்கு சொல்லடும் இல்லையா ஆண்டவர் எங்கும் அறியப்படுகிற காலம் ஆண்டு. ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் இவர்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்லப்பனே கட்டப்பட்ட யாவரும் விடுதலையாக வேண்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்வர்களுக்காக வேண்டி ஆண்டவரே உணவில்லாமல் தவிக்கிற எத்தனையோ தேசங்கள் மக்கள் உண்டு, முதியோர் உண்டு, குழந்தைகள் உண்டு. ஆண்டவரை வயது வர முந்தைய பசியினால் அந்த ஒரு நேரம் உணவு கூட இல்லாமல் தவிக்கிற மக்கள் உண்டு சுவாமி. நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக இறக்கம் செய்யப்போ இறக்கலன் செய்யப்போ இவர்களுக்காக இறக்கம் செய்வோம். அங்க வெங்க வல்லப்பட்டு ஆண்டவரு வழி இல்லாமல் ஒரு போஜனமும் கிடைக்காமல் தவிக்கிற மக்கள் ஆண்டவரே போஷிக்கிற தெய்வமே நீங்கப்பா. போஷிக்கிற தெய்வம் நீங்கப்பா. போஷிங்கப்பா. இவர்களை போஷிங்க. குற்றங்கள் குறைகளை மன்னித்து ஆண்டவரே இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இறக்கம் செய்து இவர்களை போஷிங்கப்பா. தாழ்த்தட்டுமாப்பா. உங்களிடமாய் திரும்பட்டுமாப்பா. திரும்பட்டும் ஆண்டவரே. இடத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்கிறவரை விடுதலை ஆவார்கள். அவனே அவர்களுக்கு விடுதலை உண்டு. மக்கள் காணட்டும் ஆண்டவரே. கீழ்படியட்டும். வார்த்தைகளை கேட்கட்டும் ஆண்டவரே. அதன்படி நடந்து ஆண்டவரே தங்களை தாழ்த்தி சிரமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த மக்களுக்கு ஒரு விசை ஆண்டவரே இறங்குங்கப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே யாரெல்லாம் பசியினால் தவிக்கிறார்களோ கட்டாவே அப்போ அவர்களை போஷிங்கப்பா. போஷிங்கப்பா. உங்களுக்கு மறைவாய் ஒருவரும் இல்லையாப்பா. போஷிங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே நன்றி சொல்லுறோம். நன்றி சொன்ன நாளிலும் ஆண்டவரு தேசத்தை ஆண்டு தலைவர்கள் ஒருவருக்காக தலைவர்கள் எல்லாம் நீங்க ஏற்படுத்தினது சுவாமி. தலைவர்களை எல்லாம் நீங்க ஏற்படுத்தி தலைவர்கள் எல்லாம் தேசம் தேசமாய் ஆளுகையை கொடுத்து வைத்திருக்க தேவன் சுவாமி. இவர்களுக்கு தேவ பாயம் ஆண்டவரை நீரி உண்மை இவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. ஜனங்களை ஆண்டவரே உண்மையோடு நீதிமோடு ஆளுகிறவர்களாய் தேவனுக்கு பயந்து ஆண்டவரே சத்தியத்துக்கு படிந்து வேதத்தை ஆண்டவரே அவர்கள் தங்கள் கரங்களில் வைத்து அதன்படி ஆளுகிறவர்களாய் இவர்களை வழி நடத்துங்க. உங்களுக்கு பயப்படும் பயம் இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேசத்தை ஆளுகிற தலைவர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. நீதி இல்லாமல் ஒடுக்கப்படுகிற மக்கள் தேசங்களில் அநேகம் உண்டு சுவாமி. அவருடைய கண்ணீர் உண்டு சுவாமி. அந்த கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவர். அகபனே நீதி இந்தவனே இந்த அதிகாரத்துக்களுக்கு இந்த தலைவர்களுக்கு ஆண்டவரே நீதியின் வழியை ஆண்டவரே நீங்க கொடுத்து அதன்படி ஆலயம் செய்யும்படியா இவர்களை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேசத்திலே ஆண்ட அதிகாரங்கள் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக வைத்திருக்கிறீங்க. இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவரே அனங்களை ஆண்டவரே நீதியான வழியில் நடத்துகிற அதிகாரங்களா இருக்கட்டும் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். தேசத்தை நெல்லைகளை நீக்கிறான வீரர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேசத்தை காக்க வைத்த தேவ ஊழியர்கள் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அந்த ஊழியத்திலே ஆண்டவரே உண்மையாயிருந்து ஆண்டவர் தேசத்தை காக்கிறவளாய் தேசத்துக்கு நன்மை செய்கிறவளாய் கொடுத்த உத்தரவாதத்தை காத்து கொள்கிறவளாய் ஆண்டவரே இவர்களை நடத்துங்கப்பா. ரட்சிக்கப்படட்டும் அப்பா. எல்லைகளை நிற்கிறார்களா எப்பொழுதும் ஆண்டவரே அவருடைய ஆத்மா ஆண்டவரே உங்களிடமா இருக்கட்டும் சுவாமி. மரணத்தை சந்திப்பார்களானாலும் அந்த ஆத்மா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் சேரக்கூடியதாக ஆண்டவரே இவர்கள் தங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவரோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதிங்க சகப்பனே.
நடத்துங்க தகப்பனே, நடத்துங்க நடத்துங்க. உங்களாலே அன்றி ஒன்றும் இல்லை ஆண்டவர். இறந்த சராசரங்களிலே ஆளுகிறது நீங்க கட்டளையிட ஆகும் சொல்லாகும் ஆண்டவரே. அப்படியான தேவன் ஆண்டவரே, நீங்க அந்த மக்களை எல்லாம் பார்த்து நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சகப்பனே. நீங்க படைத்த சந்திரனை சூரியனை நாங்க பார்க்கும்போது நாங்க மாத்திரமாப்பா, மனுஷர்களை மாத்திரமாப்பா மாத்திரமாப்பா ஆண்டவரே. நடத்துங்கப்பா, நடத்துங்க நடத்துங்க நடத்து ஆண்டவரே. ஊழியர்கள் ஆண்டவர் கடைசி நாட்களில் ஊழியர்கள் தேசமங்கும் ஆண்டவருங்க எல்லாம் ஆண்டவர் இந்த காலங்களுக்காக இந்த நாட்களுக்காக ஆண்டவரே ஐயா நிற்கிறார்களோ அந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்களில தாங்கும்படியாய் வேண்டி கொள்ளுறோம், பலப்படுத்தும்படியா வேண்டி போராட்டங்களை எல்லாம் முறிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்பும்படியா வேண்டி எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பலப்படுத்தி ஆண்டவரை நிற்கத்தக்க அபிஷேகத்தை கொடுங்க சுவாமி, அபிஷேகத்தை கொடுங்க. கடைசி நாட்களில் நிற்கிறார்கள் கிட்டா ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆயத்தப்படவும் ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே நடத்துகிற ஊழியர்கள் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கெல்லாம் ஆண்டவரே நல்ல ஊழியர்களாய் நிற்கிறார்களோ, ஊழியக்காரர்களாய் நிற்கிறார்களோ, உங்களுடைய நாமத்தினாலே எங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் தாங்கும்படியாய் வேண்டிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. கடைசி நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சபையில் நிற்கிற போதவர்களை எங்களுக்கு எடுத்து தருவோம் ஆண்டவரே. உலகமங்கும் இருக்கிற சபைகளை காண்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே. இந்த சபைகளை கொடுத்த போதவர்களுக்காக நன்றி ஆண்டவர். இந்த சபைகள் எல்லாம் கிரகத்தினால் ரசத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை இருக்கிற ஒவ்வொரு போதவர்கள் எங்களை கருத்தில் தருவோம் ஆண்டவரே. ஜனங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பர்களாகும் ஆண்டவரே. எங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற மேய்ப்பர்களா இவர்களை நடத்துங்க. வார்த்தைகள் ஒவ்வொன்று ஆண்டவரே பரத்திலிருந்து கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜனங்களுடைய மத்தியிலே ஆண்டவரே ஜனங்களை சீர்திருத்துற வார்த்தைகளா, ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகளா கொடுக்கும்படியாய் வேண்டிக்கிறோம். சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனமும் அன்புமாய் உள்ளவர்களாய் சபைகள் கட்டப்படட்டும் ஆண்டவர். உதவி ஊழியர்களும் ஆண்டவரே போதோடு கூட சேர்ந்து ஊழியத்தை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுபடியாக சபைகளை நிற்கிற போதவர்களுடைய குடும்பங்களை சாட்சியில குடும்பமாக ஆசீர்வங்க தேவைகள் சந்திக்கப்படும். அவர்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உங்களோட வழியில நடத்துங்கப்பா. அப்பா நன்றி சொல்லுகிறோம். ஜனங்கள் எல்லாம் குடும்பமாய் சபைகளை நிக்கட்டும் சுவாமி. குடும்பமாய் சபைகளே நன்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் ரட்சிப்பை காத்துக் கொள்கிறவர்களாய் தகப்பனே அவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும். அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ஆண்டவர். ஐயா நாட்களில் விளைந்து போன ஊழியர்களை ஆண்டவரே எங்களுடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அகத்துவமான தேவனே உங்களை விட்டு ஆண்டவரே இங்கு வாங்கி போய் ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவரே தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய இச்சையின்படி நடத்தி கொண்டு ஆண்டவரை பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இவர்கள் மனந்திரும்பட்டும். ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய ஊசியம் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சத்துருவானவன் தூசிக்காதபடி ஆண்டவரே ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. மனந்திரம்புற பாவி நிமித்தம் பலவும் சந்தோஷப்படும் சொன்ன மாதிரி ஆண்டவரே ஊழியக்காரன் மனந்திரும்பட்டும். ஆண்டவரே மனந்திரும்பட்டும்.
இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களையும் வழி நடத்துங்க சுவாமி. அப்பா நன்றி சொல் நாட்களில் வாழ்வது ஆண்டவரே. ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே, ஆதிக்கத்துக்குள் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவோ கோடி மக்கள் உண்டு சுவாமி. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது மடிவரும் சொன்ன தெய்வமே, இப்படியான தேசங்களில் எல்லாம் கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. திறந்து கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்றோம். வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த காரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அந்த இடங்களில் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறோம். நான் நன்றி ஆண்டவர். நன்றி. ஜனங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே, சனங்கள் 3000 5000 அப்போஸ்தலர் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர், ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். கடைசி காலத்தில் நினைக்கிறோம் வேகமாய் ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவ்வளவு வேகமாய் கூடிய வருகையும் இருக்கும் அப்பா. தகப்பனே, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. எங்கும் ஆண்டவரே, இந்த நாட்கள் சத்தியம் செல்றபடியா நன்றி ஆண்டவரே. நிறக்காட்சி காலத்தில் ஆண்டவரே, ரேடியோக்கள் ஆண்டவரே, டெலிபோன்கள் ஆண்டவரே, டிவிகள் எவ்வளவு வேகமாய் ஆண்டவரே சத்தியம் போய்கொண்டிருக்கிற சுவாமி. கேட்கிறவர்களாய், கேள்படுகிறவர்களாய், பிரயோஜனப்படுத்துறவர்களாய் ஜனங்களை வழி நடத்துங்கப்பா, விட்டுங்கப்பா. அப்பா, அங்க நிற்கிற ஊழிய வம்சனர்களை ஆண்டவரை கருத்து தருகிறோம். அந்நீரில் இருக்கிறார்கள் ராஜா, அழிக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். வம்சனரிகள் என்று சொல்லி போய் ஆண்டவர் தாங்களே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நிற்கிறவருடைய குடும்பங்களை ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. இவர்களை தாங்கி பலப்படுத்துங்க சுவாமி. தேவைகள் உண்டு சுவாமி. சாரத்துவங்கள மக்கள், சாரிக்குள்ள மக்கள், கொடுக்கிற மக்கள் கொடுங்க. எல்லாரையும் எழுப்பி கொடுங்க சுவாமி. இந்த மக்களால் ஆண்டவரே ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். நன்றி ஆண்டு. அப்போ அந்த நாளில் இருக்க மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அன்பில்லாத மக்கள் ஆண்டவர், அன்பில்லாமையினால் ஆண்டவரே அங்கங்கும் நடக்கிற காரியங்கள் இவ்வளவு கொடுமையான காரியம், இரக்கமற்ற செயல்கள் அப்பா ஆண்டவரே, பாவங்கள் அப்பா, எத்தனையோ விதமான அக்கிரமங்கள் ஆண்டவரே. மக்கள் அன்பில்லை ஆண்டவரே, அன்பில்லை ஆண்டவரே, அன்பில்லை. உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க. தேவ அன்பு வேணும் தகப்பனே, தேவ அன்பு இவர்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் அப்பா இவர்கள் மனம் திரும்ப முடியும் ஆண்டவரே. இவர்களை நிரப்புங்க. உங்களுடைய அன்பை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. அத்தனை காரியங்களும் இவர்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்பு. அன்பே பெரியதென்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. நியாய பிராமணத்துக்குள்ளதெல்லாம் அன்பில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அன்பினால் ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இவர்களை நிரப்புங்கப்பா. எங்க நிரப்பினால் ஆண்டவரே இவர்கள் மாறுவார்கள். கட்டாவே இவர்களுக்கு இருக்கும் பின்மாரியா ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களில் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. அன்பு ஊற்றுங்கப்பா, நிரப்பப்படணும். இருந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவர், இருந்த நிலையில் இருக்கிற குடும்பங்களை ஆண்டவரே, இருந்திருக்கிற குடும்பங்களின் கண்ணீர் பாடுகள் வேதனைகளை எல்லாம் பார்க்குறீங்க சார். என்னவா ஆண்டவரே, தங்களுடைய பிடிவாதத்தினாலும் தங்களுடைய நினைவுகளினாலும் தங்களுடைய சுயத்தினாலும் ஆண்டவரே பிரிந்து போய் தேவ பயம் என்று வாழுகிற குடும்பங்களும் உண்டு சுவாமி. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நீதியினால் ஆண்டவர் அல்லப்படுகிற குடும்பங்கள், நீதிக்காக கலர்கிற குடும்பங்களும் உண்டு. நீதி செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்க. இந்த குடும்பங்களில் நீங்க ஒருவராய் இவர்களோடு இணைக்கப்பட இவர்கள் உங்களிடமாய் திரும்பட்டும். உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். நீங்க ஒருவரே குடும்பத்தை கட்டுற தேவன் சுவாமி. நீங்க ஒருவரே குடும்பத்தை கட்டுற தேவன் சுவாமி. கர்த்தர் நகரத்தை காவாராக விழித்திருப்பது விருதான்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் குடும்பத்தை கட்டாராக கட்டுறவர்களாலும்
ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி இருக்கிறோம் சுவாமி. நீங்க கட்டுகிற தேவன் சுவாமி, நீங்க கட்டுகிற தேவன் சுவாமி. கட்டுங்கப்பா, அந்த குடும்பங்களுக்கு இருக்கும் செய்து கட்டுங்க. தாழ்த்தட்டும் தாழ்த்தட்டும் தாங்களிடமாய் திரும்பட்டும். அப்பொழுது குடும்பம் கட்டப்படும். வேதத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த நாட்களில் மனம் திரும்பட்டும். இப்பொழுதே கேட்கிற மக்கள், கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புகிறாய் மாறட்டும் சுவாமி. எங்களுக்காகப்பா நாட்களில் வர வாலிப பிள்ளைகளப்பா, வாலிப பிள்ளைகளப்பா, வாலிப பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டவரே தகப்பனே, இந்த காலம் நாகரிகம் நாகரிகம் என்று சொல்லி தங்களுடைய எண்ணப்படியும் தங்களுடைய வழிகளும் கீழ்ப்படியாதவர்களாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், பெரியோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் அப்ப வாலிப பிள்ளைகள் தங்களை தாங்களே கெடுத்து ஆண்டவரே சரியான வழிகளில் போய் ஆண்டவரே, தங்களோட கஷ்டமான வழிகளில் போய் ஆண்டவரே விழுந்து போய் கிடக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே தகப்பனே, பிசாசின் கிரியையிலிருந்து கட்டுக்கள் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்க வல்ல தேவன் நீங்க ஒருவர் மாத்த நீங்க விடுதலையாக்கணும். மெய்யாகவே விடுதலையாவார்கள் என்று சொல்லப்பட்டு அந்த வார்த்தையின்படி ஜீவ பண்ண வார்த்தையின்படி உண்மையாக ஆண்டவரை அந்த பிள்ளைகள் விடுதலையாவார்கள் விடுதலையாவார்கள் விடுதலையாவார்கள். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அவர்களை உங்களுடைய வழியில நடத்துங்கப்பா. ராஜ்யத்தின் பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் ஆண்டவரை அவங்களுடைய வழிகளில் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. வாலிப பிள்ளைகளாப்பா, வாலிப பிள்ளைகளாப்பா, அழிந்து விடாதபடி வாலிப வயதிலே சீர்கட்டு போய் அழிந்து விடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. காத்து கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். என் தகப்பனே, தேசத்தின் நன்மைகளுக்காக சொல்லுவோம். எங்கள் மக்களுக்கு சௌர உறவுகளுக்கு கொடுத்த எத்தனையோ நன்மைகளாப்பா, நன்றி. எத்தனையோ தேசத்து மக்களுக்கு நன்மை கொடுத்த தேசம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மிஷனரிகளாலும் ஊழியர்களாலும் கட்டப்பட்ட தேசமாப்பா நன்றி ஆண்டவர். இன்றைய நாட்களில் ஆண்டவர் இந்த தேசத்திலே இருக்கிற எல்லா சூசிகளும் ஆண்டு அருவறுப்படும் ஆண்டவரே நீங்கப்பா, உங்க ஒருவர்தானப்பா அந்த தேசத்தை காக்க முடியும். நீங்க இந்த தேசத்தை காக்க முடியும் தகப்பனே. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம். என்ன குற்றத்தின் நிமித்தம் கொண்டாலும் பாவத்தின் நிமித்தமான ஒரு விஷயம் மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. தேசத்துக்காக வேண்டிக்கோ ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஆண்டவர் எலெக்ஷன் முடிந்து விட்டது சுவாமி. தலைவரை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி, தந்திருக்கிறார் ஆண்டவரே. இந்த தலைவரே ஆண்டவரே நீங்க உங்களுக்கு கரத்தில் கால் வைத்திருக்கிற தேவர் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களோட வழிகளை திருப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். உங்களோட வழிகளை திருப்பும்படியாக வேண்டிக் கொள்வோம். உங்களோட வழிகளை திருப்பும்படியாக வேண்டிக் கொள்வோம். அப்பா, எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை எங்களுடைய உறவுகள் கண்டுகொள்ள அவருடைய ஆத்மாவின் நிலையை உணர்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அப்பா ஆசீர்வாதம். உலகத்தின் செல்வம் அல்ல ஆண்டவர், உலகத்தின் செல்வம் அல்ல. உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆத்மா நஷ்டப்பட்டா போனா ஒன்றுமில்லை என்பது ஆண்டவரே இவர்கள் காணக்கூடியதா உணர்த்தக்கூடியது. அது ஆத்மா நாயகன் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா தேவன், நீங்க தானப்பா ஆத்மாவை மீட்க வல்லவர் என்பதை ஆண்டவரே அணிந்து அறிந்து ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும். நன்மையான காரியங்களை செய்யட்டும். உங்களுடைய வழிகளை கண்டுகொள்ளட்டும். எல்லா தேசத்து மக்கள் எங்க இருக்கிறார்களோ ஆசீர்வதிங்க, அதை நடத்துங்கப்பா, அதை நடத்துவதற்காக வேண்டிக்கும் அப்பா. எங்களுடைய தேசத்துக்காக வேண்டிக்கும் அப்பா. எங்களுடைய தேசம் ஆண்டவர், எங்களுடைய பூர்வீக தேசம் ஆண்டவர் அப்பா. தேசத்துக்கு ஒரு நன்மையை கொண்டு வாங்க, நன்மையை கொண்டு வாங்கப்பா. தேசத்துக்கு நன்மை செய்யற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். வேறொரு வழியாலும் ஆண்டவர் தேசத்துக்கு நன்மை இல்லையாப்பா, நன்மை இல்லப்பா. தங்களை தாழ்த்தி எங்களை முகத்தை தேடுவான். அந்த தேசத்துக்கு நன்மை, தேசத்துக்கு நன்மை நன்மை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அந்த வழியை ஆண்டவரை தேசத்துக்கு உண்டு பண்ணும்படி வைக்கிறோம் சுவாமி. அவருடைய சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், அவர்கள் வந்து வைக்கிற ஆராதனைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்கி இவன் உள்ள தேவனே நீங்க ஒருவரே ஆசீர்வாதத்தின் தேவன், மீட்பின் தேவன் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, மனம் திரும்புறவராய் மாறட்டும். உங்களுக்கு லேசான காரியம் அப்பா, அப்பா இது உங்களுக்கு லேசான காரியம், இது உங்களுக்கு லேசான காரியம். தேசம் வாழ்வுடையவன், வாழ்வுடையவன், சமாதானம் பெறவன்
தேசத்துக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. அங்க சந்திருக்கு ஜனாதிபதி ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவரோடு சேர்ந்து ஆண்டவரே அழுகை சேர அமைச்சர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படியா எங்களை தேசமானப்பா நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். அந்த தேசம் ஆண்டவரே வாழ்வழியவன் ஆண்டவரே. 2 தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்த தேசங்கள் எல்லாம் இருளின் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெறுவனு சுவாமி, விடுதலை பெறுவனு சுவாமி. ஆண்டவரே இந்திய தேசம் கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே. தகப்பனே இருளின் ஆதிக்கத்தில் இருந்து ஆண்டவர்கள் விடுதலையாக வேணும் சுவாமி, விடுதலையாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் உண்டு சுவாமி, ஊழியர்கள் உண்டு சுவாமி. அவருடைய ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆகமாப்பா, ஆகமாப்பா, ஆகும். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எப்படியாக இருக்கிற தேசம் எல்லாம் கத்தாவே அப்பா உங்களுடைய இனத்தில் இருக்கிற சுவாமி. அவருடைய முழங்கால் யாவும் நாவுகள் எல்லாம் அறிக்கையும் வந்து எழுதப்பட்டிருக்கிற சுவாமி, எழுதப்பட்டு அதன்படி ஆண்டவரே அதன் காலத்தில் நீங்கள் நேர்த்தியா செய்யறது சுவாமி, நேர்த்தியா நீதி தேவன் நீங்க ஆண்டவர், நீதி உண்மை உள்ள தேவன் நீங்க அதன் காலத்தில் நடத்தி ஆண்டவரே முடிக்கிறது வேண்டிக் கொள்ளும். கட்டாக ஊழியர்கள் ஆண்டவர்களும் பட்டும் ஜபிக்கிறவர்களும் பட்டும் யாமக்காரர்களும் பட்டும் ஆண்டவரே எழும்பட்டு ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டு தேசத்துக்காக கண்ணீரோடு வேணையோடு கற்று ஆண்டவரே கத்தரை துதிக்கிற மக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. எரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் குறைக்கப்படும் என்று சொல்லி நடக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை குறைக்கப்படுவதால் இவர்களால் ஆண்டவரை குறைக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. எங்களை பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. எங்களை கருத்துக்குள் தந்திருக்கிறோம் சுவாமி, உங்கள் சட்டையின் மறையில் வைத்திருக்கிறீங்க. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. சங்கமம் வீடியோவையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரயாசப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துற தேவன் என்று நீங்க சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்படியா அவர்களை கனப்படுத்துகிறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். கிருபை ஆண்டவரே. எல்லா கனவும் துதியுமாய நீங்க தானப்பா. ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுவோம், சுபலனுக்காக நன்றி சொல்லுவோம். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மகிமை நீங்க தானப்பா. எங்களுக்கு போதுமானவர், எங்களுக்கு சமாதான கத்தனையா. எல்லா கனவும் துதியுமாய் நீங்க தான் இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.